என்னுடைய பெயர் கோவிந்தராஜன். நான் வழக்கறிஞராக சென்னையில் பணிபுரிந்து வருகிறேன். எல்லோரும் பேச தயங்கும் போது நானும் கொஞ்சம் தயங்கினேன். ஏன் தயங்கன்னா, இங்கே வந்து நான் வந்து ஒரு காலேஜுக்கு போகும்போது வந்து சேரும் இல்லைங்களா, இப்போ இது வந்து முடிச்சுட்டு போகிறது எனக்கு ஒரு மன வருத்தமாக இருந்தது. உண்மையாகவே இவ்வளோ நேரம் நான் வேகமாக இருந்த ஆள் இப்போ கப்பல் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எதுவுமே பேசுது. ஏன்னா வெளியில் வந்து நாங்கள் கோர்ட்டில் போய் பேசுவோம், எல்லாம் செய்வோம், எல்லா விஷயத்தையும் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் அங்கெல்லாம் வந்து அவ்வளோ வில் பவரோட சுற்றுவேன். இன்ஸ்பெக்டே போய்ட்டு தைரியமாக பேசுவேன். சார் இதெல்லாம் முடியாதுங்க சார், இந்த மாதிரி அவ்வளோ தைரியமாக பேசுகிற ஆள் ஒரு 10 பேர் இருந்தாலும் பேச முடியாது. என்ன கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கினார். எப்படி செதுக்கினார்னா, வந்தனைக்கு அதான் சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு தெரியல, என்னதான் செய்ய போன்னு தெரியல. வந்தாரு, உட்காந்தாரு, என்னடா அந்த மனுஷன் குதிக்க விட்டாரு, சிரிக்க விட்டாரு, ஓஹோ ஓஹோ அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னதான் நடக்க போறேன்னு தெரியல. பேச வந்தோம்லாம், அங்கே சிரிக்க வந்தோம்லாம், இந்த நம்மளெல்லாம் கோமாளி ஆகிட்டாரோன்னு நினைச்சேன். அதுக்கு மன்னிக்கணும் என்ன. ஆனா உண்மையாவே சொல்றேன், பேச்சுனா என்ன, அது எப்படி பேசணும், இந்த வயல் தான் பேசணும், தமிழ்ல இப்படிதான் பேசணும். அதுக்கு உதாரணமா ஒரு ஐயா சொன்னாரு, அவர் எனக்கு ஞாபகப்படுத்தி அந்த மொழிபெயர்த்தோட இடையில நான் சொல்ல நினைக்கிறேன். அவர் மொழிபெயர்த்து சொன்னார், யாதும் நான் படிக்கும்போது நான் சொல்றேன், ஒரு 94 நினைக்கிறேன். யாதுமானம் நினைவு வந்த நினைவுக்கு நினைவாகி யாதின் பாடம் வேதம் என்று குயிராகி அன்பருக்கே பேரடைந்த கோத்திலும் துருமி குணம் கொடியென்று அறத்தன்னை கொடுத்து காட்டும் தீதில் பராபரமான சித்தடைந்த பேரடி சிந்தை செய்வான் அப்படின்னு முடியும். அதை எனக்கு ஒரு சபையில பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது ஐயா வந்து